வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். வரும் 14ஆம் தேதி ஜம்முவில் தேர்தல் பிரச்சாரம். 2 பொதுக்கூட்டங்களில் உரையாற்றுகிறார் பிரதமர் மோடி. 2026 தேர்தல் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. காணொலி வாயிலாக நடைபெறும் என அறிவிப்பு. அமெரிக்க வாழ் தமிழர்களுடன் இருப்பது தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய உணர்வை தருகிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நெகிழ்ச்சி. தமிழக வெற்றி கழகத்திற்கு அங்கீகாரம். தேர்தல் ஆணையத்திற்கு நன்றி தெரிவித்தார் கட்சியின் தலைவர் விஜய். விக்கிரவாண்டியில் தமிழக வெற்றி கழக முதல் மாநாடு. நிபந்தனைகளுடன் காவல்துறை அனுமதி. தர்மபுரியில் சிப்காட் தொழில் பூங்கா. தமிழ்நாடு அரசு தகவல். நடிகர் சங்க நிர்வாகிகளின் பதவிக்காலம் நீட்டிப்பு. பொதுச் செயலாளர் விஷால் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். ஜம்முவில் வரும் 14ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து 2 பொதுக்கூட்டங்களில் பேச உள்ளார். 90 தொகுதிகளை கொண்ட ஜம்மு காஷ்மீர் சட்டசபைக்கு வருகிற 18, 25 மற்றும் அக்டோபர் 1 ஆகிய தேதிகளில் 3 கட்டங்களாக தேர்தல் நடக்கிறது. இதில் காங்கிரஸ் கட்சி தேசிய மாநாடு கட்சியுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறது. இந்த நிலையில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் நரேந்திர மோடி வரும் 14ஆம் தேதி 2 பொதுக்கூட்டங்களில் பேச உள்ளார். பாஜகவில் தேர்தல் அறிக்கை வெளியிட்ட பிறகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்றும் ஜம்முவில் பிரச்சாரம் செய்து ஆதரவு திரட்டினார். அவர் அடுத்த கட்டமாக ரஜேரி, பூஜ் மாவட்டங்களில் பிரச்சாரம் செய்கிறார். இதேபோல் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று காஷ்மீரில் பிரச்சாரம் செய்கிறார். அமெரிக்கா வாழ் தமிழர்களுடன் இருப்பது தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய உணர்வை தருகிறது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் சிகாகோ நகரில் பிரம்மாண்டமாக நடந்த தமிழர் கலை நிகழ்ச்சியில் பட்டு வேட்டி, பட்டு சட்டை அணிந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்றார். அவருக்கு அமெரிக்க வாழ் தமிழர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது நிகழ்ச்சியில் பேசிய அவர், அமெரிக்க வாழ் தமிழர்களுடன் இருப்பது தமிழ் மண்ணில் இருக்கும் உணர்வை தருவதாகவும், தமிழகத்தில் தான் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டால் எப்படி இருக்குமோ அதைவிட மகிழ்ச்சியாக இருக்கிறது எனவும் கூறியுள்ளார். மேலும் தனித்தனி தாய் வயிற்றில் பிறந்தாலும் அனைவரும் உடன்பிறப்புகள் எனவும், நாம் எல்லோருக்கும் பாசத்தை ஊட்டிய தாய் தமிழ் தாய் தான் எனவும், தமிழே என்று அழைக்கும் சுகம் வேறு எதிலும் இல்லை எனவும் முதலமைச்சர் கூறினார். தமிழக வெற்றி கழகத்தின் அங்கீகாரம் வழங்கிய தேர்தல் ஆணையத்திற்கு அக்கட்சியின் தலைவர் விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக வெற்றி கழகத்தை அரசியல் கட்சியாக பதிவு செய்ததற்காக கடந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி இந்திய தேர்தல் ஆணையத்திடம் விண்ணப்பித்து இருந்ததாகவும், அதை சட்டப்பூர்வமாக பரிசீலித்து நமது நாட்டின் தேர்தல் ஆணையம் தற்போது தமிழக வெற்றி கழகத்தை ஓர் அரசியல் கட்சியாக பதிவு செய்து அனுமதி வழங்கியுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் திசைகளை வெல்லப்போவதற்கான முன்னறிவிப்பாக இப்போது முதற் கதவு திறந்திருக்கிறது என கூறிய அவர், தமிழக வெற்றி கழகத்திற்கு அங்கீகாரம் வழங்கிய தேர்தல் ஆணையத்திற்கு நன்றி தெரிவித்துள்ளார். நடிகர் சங்கத்தின் நிர்வாகிகள் பதவிக்காலத்தை நீட்டிக்க நடிகர் சங்கம் திட்டமிட்டிருப்பதாக அதன் பொதுச் செயலாளர் நடிகர் விஷால் தெரிவித்துள்ளார். தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் 68வது பொதுக்குழு கூட்டம் இன்று தொடங்கியது. நடிகர் சங்க தலைவர் நாசர் தலைமையில் நடைபெற்று வரும் இந்த கூட்டத்தில் பொதுச் செயலாளர் விஷால், துணைத் தலைவர் கருணாஸ் மற்றும் நடிகைகள், நாடக நடிகர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த பொதுக்குழு கூட்டத்தில் கேரளாவில் ஹேமா கமிட்டி அறிக்கை வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில், தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பில் ஏற்கனவே 2019ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட விசாக கமிட்டியின் கூட்டம் கடந்த 4ஆம் தேதி நடைபெற்று முடிந்தது. மேலும் இந்த கூட்டத்தில் 7 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அப்போது பேசிய நடிகர் விஷால், நடிகர் சங்க கட்டிட பணிகள் நிறைவடையாத நிலையிலும், அடுத்த ஆண்டு பிப்ரவரியுடன் நிர்வாகிகளின் பதவிக்காலம் முடிவடைய உள்ள நிலையிலும் நிர்வாகிகளின் பதவிக்காலத்தை நீட்டிக்க உள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், எந்த நோக்கத்திற்காக இந்த இடத்திற்கு வந்தோமோ அதை நோக்கியே அனைவரும் பயணித்து வருவதாக அவர் தெரிவித்தார். நெல்லையில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் 71வது பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்ற கபடி போட்டியை சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு துவக்கி வைத்தார். நெல்லை மாவட்டம் திசையன் விளையில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் 71வது பிறந்த நாளை முன்னிட்டு அகில இந்திய அளவிலான மாபெரும் மின்னொளி கபடி போட்டி நடைபெற்றது. 4 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு கலந்து கொண்டு போட்டியை துவக்கி வைத்தார். மேலும் இந்த போட்டியில் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, தமிழ்நாடு நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, தமிழ்நாடு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், தமிழ்நாடு மீனவர் நலன் மற்றும் மீன்வளத்துறை கால்நடைத்துறை அமைச்சர்
அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் இந்திய அளவிலான வீர வீராங்கனைகள் பலர் கலந்து கொண்டனர். பள்ளி கல்வித்துறையில் சரியான வழிமுறை இல்லாததால் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கவனம் செலுத்த வேண்டும் என தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை OMR சாலை காரப்பாக்கத்தில் 25ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழாவை ஒட்டி ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி பாஜக மாமன்ற உறுப்பினர் லியோ சுந்தரம் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முன்னாள் ஆளுநரும் பாஜக மூத்த தலைவருமான தமிழிசை சவுந்தரராஜன் தூய்மை பணியாளர்கள் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பள்ளி கல்வித்துறையில் சரியான வழிமுறை இல்லை எனவும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இதில் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் மாதா பிதா குரு தெய்வம் என்ற அடிப்படையில் பாத பூஜை செய்வது நமது கலாச்சாரம், அதை அனுமதிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். நாங்க புதிய கல்விக் கொள்கையை நாங்க ஆதரிக்க மாட்டோம், இந்தியா ஆதரிக்க மாட்டோம், நேர்மொழியை படிக்க மாட்டோம், இப்படி அரசியல் செய்து கொண்டிருப்பதை விட மாணவர்களுக்கு சரியான பாதையை காண்பிக்க வேண்டும் என்பது எனது கருத்து. அந்த ஆசிரியர்களை இது பண்ணி பனிஷ்மெண்ட் பண்ணிருக்காங்க, அவங்க ஏதோ அதிகாரிகிட்ட தான் கேட்டிருப்பாங்க, கேட்டுட்டு தான் ஒரு ஆசிரியர்களை பணியிட மாற்றம் செய்வதை நான் முற்றிலுமாக எதிர்க்கிறேன். ஏன்னா அந்த தலைமை ஆசிரியை கூட மாணவர்களுக்கு நல்லது சொல்லணும்னு தான் சொல்றாங்க. ஆக நீங்கள் முதலில் அனுமதித்தீர்களா? ஒரு அரசாங்க பள்ளி தலைமை ஆசிரியர் அரசாங்கம் அனுமதிக்காமல் யாரையும் அழைத்திருக்க மாட்டார்கள். ஆக நீங்கள் அவர்களை பலியக்கட ஆக்குகிறீர்கள் என்பதுதான் எனது கருத்து. ஆசிரியர்களின் பணியிடை மாற்றம் என அவர்கள் அந்த மாணவர்களோடு ஒன்றி பழகி அவர்கள் அந்த மாணவர்களின் மேம்பாட்டிற்காக அவர்கள் பணியாற்றி இருக்கிறார்கள். ஆக அவர்களை நீங்கள் பணியிடை மாற்றம் செய்வது மாணவ மாணவிகளின் அக்கறைக்கு எதிரானது என்பது எனக்கு. ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு பள்ளி மாணவர்கள் ஆசிரியர் கால கழுவி இது பண்ணாங்க, அது எப்படி பாக்குறீங்க? கால கழுவில அது பாத பூஜை சொல்றதுலே ஒரு பாதம் தொட்டு அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, பாதம் தொட்டு வணங்குறதுன்றது. அதனால மாதா பிதா குரு தெய்வம் இவங்க எல்லாருக்குமே பாத பூஜை செய்யலாம். தூத்துக்குடியில் பட்டாசு ஆலை விபத்தில் பலியான 3 பேர் குடும்பத்தினருக்கு முன்னாள் அமைச்சரும் அதிமுக தெற்கு மாவட்ட செயலாளருமான SP சண்முகநாதன் நிதி உதவி வழங்கினார். தூத்துக்குடி மாவட்டம் நாசரத்தை சேர்ந்த ராம்குமார் குறிப்பன் பள்ளத்தை அடுத்துள்ள காட்டுப்பகுதியில் பட்டாசு ஆலை நடத்தி வந்தார். இந்த ஆலையில் கடந்த 31ஆம் தேதி முத்துக்கண்ணன், விஜய், செல்வம், ஐசக் பிரசாந்த், செந்தூர்கனி, முத்துமாரி ஆகிய 6 தொழிலாளர்கள் வழக்கம் போல் பணியில் இருந்தனர். இந்த நிலையில் திடீரென ஏற்பட்ட வெடிவிபத்தில் அருகில் பணியில் இருந்த முத்துக்கண்ணன், விஜய் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். செல்வம், பிரசாந்த், செந்தூர்கனி, முத்துமாரி ஆகியோர் காயமடைந்தனர். இதில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த ஐசக், பிரசாந்த், செல்வம் ஆகியோர் சிகிச்சைக்காக நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் செல்வமும் ஐசக் பிரசாந்தும் சிகிச்சை பலனின்றி பலியாகினர். இந்த நிலையில் வெடிவிபத்தில் பலியான செல்வம், முத்துக்கண்ணன், ஐசக் பிரசாந்த் ஆகியோரின் வீடுகளுக்கு நேரடியாக சென்ற முன்னாள் அமைச்சரும் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக செயலாளருமான SP சண்முகநாதன் அவர்களது குடும்பத்தினருக்கு நிதி உதவி அளித்தார். அப்போது அதிமுக மாவட்ட ஒன்றிய கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். ராமநாதபுரத்தில் அரசு பேருந்து மீது சொகுசு கார் மோதிய விபத்தில் 5 பேர் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் அருகே உச்சிப்புலி அடுத்த பிறப்பன் வலசை பகுதியில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தில் பயணித்த ஒருவர் வாந்தி எடுத்ததை அடுத்து சாலை ஓரத்தில் பேருந்தை நிறுத்தியுள்ளனர். இந்த நிலையில் ராமநாதபுரத்தில் இருந்து ராமேஸ்வரம் நோக்கி வந்த சொகுசு கார் ஒன்று சாலையில் நின்றிருந்த அரசு பேருந்து மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காரில் பயணம் செய்த ராஜேஷ், செந்தில் மனோகரன், பிரணவிகா உள்ளிட்ட 5 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 2 பேர் காயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக ராமநாதபுரம் அரசு மருத்துவமனை கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சி தொடர்பாக வரும் திங்கட்கிழமை சென்னை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து புகார் அளிக்க உள்ளதாக பள்ளி மேலாண்மை குழு தலைவர் சித்ரகலா தெரிவித்துள்ளார். சென்னை அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற மூடநம்பிக்கை பேச்சாளரின் நிகழ்ச்சிக்கும் பள்ளி மேலாண்மை குழுவிற்கும் தொடர்பில்லை என்பதை விளக்கி பள்ளி மேலாண்மை குழு தலைவர் சித்ரகலா மற்றும் உறுப்பினர்கள் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய சித்ரகலா, பள்ளி மேலாண்மை குழுதான் மகாவிஷ்ணு சொற்பொழிவை ஏற்படுத்தி கொடுத்ததாக தகவல்கள் பல வந்ததாகவும் இது போன்ற நிகழ்ச்சிகளை பள்ளி மேலாண்மை குழு அமைக்காது எனவும் தெரிவித்தார். மேலும் பள்ளியில் மாணவிகளுக்கு நடத்தப்பட்ட நிகழ்ச்சி தொடர்பாக வரும் திங்கட்கிழமை சென்னை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து புகார் அளிக்க உள்ளதாகவும் சித்ரகலா தெரிவித்தார். சென்ற மாதம் 24ஆம் தேதி கல்வி மேலாண்மை குழுக்கான மறு கட்டமைப்பு தேர்தல் நடந்தது. அந்த தேர்தலில் நான் தலைவராக தேர்வு பண்ணப்பட்டேன். இவங்க துணைத் தலைவர், இவங்க உறுப்பினராக பேரண்ட்ஸ் உறுப்பினராக செய்யப்பட்டிருக்காங்க. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் பரவலாக பரவிட்டு இருக்கு. எஸ்எம்சியில் இருக்கக்கூடிய மெம்பர் தான், எஸ்எம்சியில் இருக்கக்கூடியவங்க தான்
மூட நம்பிக்கை சம்பந்தமான மகாவிஷ்ணு கிளாஸை வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து எங்களுக்கும் அதுக்கும் வந்து சம்மந்தமே இல்லை. அதை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான எந்த இதுவும் வந்து நாங்கள் வந்து பண்ணலை அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் வந்து எங்களுக்கு வந்து இது மாதிரி ஒரு 28ஆம் தேதி கிளாஸ் நடக்கிறத வந்து எங்களுக்கு வந்து எச்எம்ஓ மற்ற யாருமே வந்து எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. மேனேஜ்மெண்ட்ல வந்து எந்த வித தகவலும் நடக்கலை. எஸ்எம்சிக்கான கூட்டத்தை கூட வந்து நாங்கள் இன்னுமே வந்து கூட்டலை அப்படின்றது தான். 24ஆம் தேதி எலெக்ஷன் நடந்திருக்கு. எஸ்எம்சிக்கான எலெக்ஷன் 24 தான் நடந்தது. ஆனால் இந்த ஆன்மீக சொற்பொழிவு வந்து 28ஆம் தேதி நடந்திருக்குது. இங்கே வந்திருக்கிற உறுப்பினர்களுக்கும் எங்களுக்கும் வந்து அது சம்மந்தமாக வந்து எந்த தகவலும் வந்து கொடுக்கல. எனவே வந்து எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்றது தான். சேலத்தில் சாதியின் பெயரால் கர்ப்பிணி பெண் மீது தாக்குதல் நடத்திய நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தில் உள்ள பெரிய காடாம்பட்டியில் சேட்டு புஷ்பா தம்பதியினர் வசித்து வருகின்றனர். அப்பகுதியில் முடி திருத்தும் கடை வைத்திருக்கும் சேட்டின் மகள் ஷாலினி நிறைமாத கர்ப்பிணியாக உள்ள நிலையில் பெற்றோரின் வீட்டிற்கு பிரசவத்திற்காக வந்துள்ளார். அப்போது பக்கத்து வீட்டில் உள்ள செல்வி என்பவர் ஷாலினியின் சகோதரரிடம் சாதியின் பெயரால் இழிவுபடுத்தி அவர் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இதை தட்டி கேட்ட சேட்டு மற்றும் ஷாலினி மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். மேலும் ஷாலினியின் 4 வயது குழந்தை கௌஷிகா மீதும் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து சேட்டுவின் குடும்பத்தினர் அளித்த புகாரின் பேரில் தாரமங்கலம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஷாலினி கமனாபுரம் கட்டி கொடுத்து கமனாபுரம் அம்மா வீட்டுக்காக பிரசவத்துக்கு வந்திருந்தேன். தடத்து பிரச்சனையால் பக்கத்து வீட்டுக்காரங்க அண்ணாவை அடிக்க போனாங்க. குழந்தைக்கு உடம்பு சரியில்லைட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அண்ணாவை கட்டையால் அடித்து போனான். குழந்தை வாங்க போனேன். கர்ப்பிணி பெண்ணுக்கு குழந்தை வாங்க போனேன். என்னையெல்லாம் எங்கடி போகிற தேவையா அவ்வளோ எவ்வளோன்னு உனக்கு இங்கே பிரசவம் பார்க்குறேன்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரங்க செல்வி மகன் அருண் பிரகாஷ் மகன் கமல் அஸ்பின் ராசகன் இவங்க எல்லாரும் சேர்ந்து என்னை வயிற்றாலேயே அடித்து செங்கல் எடுத்து உயிரிழந்த மேலேயே என்னை அடித்து இங்கே உனக்கு நான் பிரசவம் பார்க்குறேன்டி இப்போயே உனக்கு நான் பிரசவம் பார்க்குறேன் உங்களெல்லாம் கொல்லன்னு பார்க்குறேன். நான் சுற்றி வண்டியில் போகிறீங்களா வரீங்களா வீடு கட்டுறீங்களா உங்களை ஊரை விட்டு எப்பயே நான் துரத்துறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அடி தடி பட்டுட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் அங்கேயும் அந்த கேஸ் எந்த நடவடிக்கை எதுவுமே எடுக்கலாம். அண்ணன் கூட்டி போய் உள்ளே உட்கார வச்சிருக்கிறாங்க. ஆலங்காயம் அருகே வனப்பகுதியில் நாட்டு துப்பாக்கியுடன் சுற்றித் திரிந்த நபரை வனத்துறையினர் கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் ஜாஃபர் தோப்பு வனசரகத்திற்கு உட்பட்ட காப்புக்காடு பகுதியில் ஆலங்காயம் வனசரக அலுவலர் சேகர் தலைமையிலான வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது வனப்பகுதியில் நாட்டு துப்பாக்கியுடன் சுற்றித் திரிந்தவரிடம் விசாரணை மேற்கொண்டதில் பாலம்பட்டு பகுதியைச் சேர்ந்த வெள்ளையன் என்பதும் இவர் தொடர்ந்து வன விலங்குகளை வேட்டையாடி வருவதும் தெரியவந்தது. இதையடுத்து அவரிடம் இருந்த 3 நாட்டு துப்பாக்கிகள் 38 நாட்டு வெடிகுண்டுகள் நூல்கண்டு மற்றும் டார்ச் லைட் உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்த வனத்துறையினர் வெள்ளையனை திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் வெள்ளையனுடன் குற்றச்செயலில் ஈடுபட்ட 2 தீவிரமாக தேடி வருகின்றனர். குடியாத்தம் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 13 சவரன் தங்க நகை மற்றும் 50 கிராம் வெள்ளியை திருடிச் சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த சென்றாயன் பள்ளி பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் நரேந்திரநாத் என்பவர் முதல்வராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் நரேந்திரநாத் தனது குடும்பத்துடன் சொந்த ஊர் சென்ற நிலையில் அவரின் வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு இருந்ததை கண்ட அக்கம் பக்கத்தினர் அவருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து நரேந்திரநாத் மற்றும் அவரது மனைவி வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த 13 சவரன் தங்க நகை 50 கிராம் வெள்ளி மற்றும் 10,000 ரூபாயையும் கொள்ளையடித்து சென்றுள்ளது தெரியவந்தது. இது குறித்து குடியாத்தம் நகர காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மற்றும் கைரேகை நிபுணர்கள் இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சாத்தான்குளத்தில் சாலையை கடக்க முயன்ற ஆசிரியர் மீது இருசக்கர வாகனம் மோதியதில் ஆசிரியர் தூக்கி வீசப்பட்டார். தூத்துக்குடி மாவட்டம் பரமன்குறிச்சியை சேர்ந்த ரேவதி கௌசல்யா என்பவர் புதுக்குளம் தொடக்கப்பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இவர் சாத்தான்குளம் இட்டமொழி சாலையில் சென்றபோது நடுங்குளத்தை சேர்ந்த செல்வின் என்ற 17 வயது வாலிபர் அதிவேகமாக ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் ரேவதி கௌசல்யா மீது மோதியதில் அவர் தூக்கி வீசப்பட்டார். இதில் பலத்த காயமடைந்த அவரை அருகில் இருந்தவர்கள் மீட்டு நெல்லையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்ததை தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் உடனிருந்த அவரின் அக்கா வட்டாட்சியர் ரதிகலா இதை கண்டு சாலையோரத்தில் மயங்கி விழுந்தார். இது குறித்து ரேவதியின் கணவர் அளித்த புகாரின் பேரில் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த செல்வனை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்தான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொடைக்கானல் அருகே வாகனத்தின் வேக கட்டுப்பாடு கருவி செயலிழந்ததால் 12க்கும் மேற்பட்ட வாகனங்கள் மீது மோதி விபத்து ஏற்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடைக்கானல் அடுத்துள்ள பைன் மரக்காடுகள் பகுதியில் தூத்துக்குடியை சேர்ந்த சுற்றுலா வாகனம் இறக்கத்தில் இறங்கிய பொழுது வாகன கட்டுப்பாடு கருவி செயலிழந்துள்ளது. இதில் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 12 வாகனங்கள் மற்றும் 2 இருசக்கர வாகனங்கள் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் ஓட்டுநர் வீராசாமி மற்றும் சுற்றுலா பயணி முத்துலட்சுமி, லோகேஷ், அப்ரீத் உள்ளிட்டோர் பலத்த காயமடைந்த நிலையில் கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தொடர்ச்சியாக கீழே இறங்கிட்டு இருந்தோம். நிப்பாட்டி இந்த வண்டியில் எங்களுக்கு பின்னாடி வந்த வண்டி ஒரே இடித்ததில் தொடர்ந்து என் வண்டிக்கு பின்னாடி முன்னாடி சேதம். இந்த மாதிரி தொடர்ச்சியாக எல்லா வண்டிகளும் இடித்து கிட்டத்தட்ட ஒரு 15 வண்டிக்கு மேலே சேதமாக இருக்குது. இது அடிக்கடி நடக்குது. அரசாங்கம் பார்த்து இதுக்கு ஒரு தீர்வு, நிரந்தர தீர்வு இல்லைன்னா இதில் இருக்க கடைக்காரங்களுக்கும் சரி, இதில் இருக்க சுற்றுலா பயணிகளுக்கும் உத்தரவாதம் கிடையாது. அது அரசாங்கம் தான் பார்த்து ஒரு நல்ல முடிவாக எடுத்து இதுக்கு மறுபரிசீலனை பண்ணி இந்த ரோடை என்ன பண்ணலான்றதுக்காக ஒரு கட்டுப்பாடு விதிச்சாங்கன்னா தப்பிக்கலாம். இல்லைன்னா இதே மாதிரி தொடர்ச்சி நடந்தது எங்களை மாதிரி மோட்டார் ஓட்டுறவங்க பாதிச்சுட்டே தான் இருக்கும். சென்னையில் சமையல் அறையில் எதிர்பாராத விதமாக சிலிண்டர் வெடித்து தீ விபத்து ஏற்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அடுத்த நங்கநல்லூரில் புதிய வீடு கட்டுவதற்கான கட்டுமான பணி நடந்து வரும் நிலையில் அதில் பணிபுரியும் வேலையாட்கள் சமையல் செய்து கொண்டிருக்கையில் எதிர்பாராத விதமாக சிலிண்டர் வெடித்து விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் மின் கம்பங்களில் உள்ள ஒயர்கள் தீப்பிடித்து இருந்ததால் அப்பகுதி முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பழவந்தாங்கல் காவல் நிலைய ஆய்வாளர் மற்றும் 185வது வட்ட செயலாளர் திவாகர் அப்பகுதியில் உள்ள பொதுமக்களை பாதுகாப்பாக அப்புறப்படுத்தினர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற ஆன்மீக நிகழ்வுகளை ஒரு சிறிய தொகுப்பாக காணலாம். சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே தம்மம்பட்டியில் அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் 18ஆம் ஆண்டுக்கு பின் கும்பாபிஷேக விழா நடைபெறவுள்ளது. விழாவிற்கு கடந்த 30ஆம் தேதி முகூர்த்த கால் நடப்பட்டு கணபதி ஹோமம், சாந்தி ஹோமம் நடைபெற்றது. தொடர்ந்து தீர்த்தக்கூட ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த ஊர்வலம் பெருமாள் கோவில் பகுதியில் இருந்து யானை, குதிரைகள், மேளதளங்கள் முழங்க வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே கூத்தம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பரமனார் கோவில் 482ஆம் ஆண்டுக்கு பிறகு புதிதாக கோவில் ஆகம விதிப்படி கட்டப்பட்டு திருப்பணிகள் முழுவதுமாக நிறைவடைந்துள்ளது. இந்த நிலையில் கோவிலில் நடைபெறவுள்ள மகா கும்பாபிஷேக விழாவை ஒட்டி கூத்தம்பட்டி சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவிரியில் புனித நீராடி தீர்த்த குடத்துடன் பம்பை மேள தாளங்களுடன் ஊர்வலமாக வந்து கோவிலை வந்தடைந்தனர். சென்னை அடுத்த நன்மங்கலம் ஊராட்சியில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி நன்மங்கலம் மக்கள் சார்பாக பிரம்மாண்டமாக அலங்கரிக்கப்பட்ட சூர விநாயகர் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். நன்மங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் கிரி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் விநாயகருக்கு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றதை தொடர்ந்து 500 பேருக்கு அன்னதானங்கள் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள வைகுண்டபதி பெருமாள் கோவிலில் பக்தர்களின் நிதி உதவி மூலம் பிரகாரம் முழுவதும் கல் மண்டபம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஆலய வளாகத்தில் ஸ்ரீதேவி, பூதேவி, ஆண்டாள், ஆஞ்சநேயர் ஆகிய சன்னதிகளுக்கு அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய கருங்கல்லிலால் ஆன நிலை தூண்கள் பிரதிஷ்டை செய்யும் விழா நடைபெற்றது. இதை முன்னிட்டு தூண்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு சந்தனம், குங்குமம் ஆகியவை பூசப்பட்டு சிறப்பு தீப ஆராதனை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாக அலுவலர் தமிழ்ச்செல்வி மற்றும் அறங்காவலர் குழு தலைவர்கள் செந்தில்குமார், கந்தசாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர். சென்னை கொளத்தூரில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு 1/2 டன் மஞ்சள் கட்டிகள் கொண்டு 12 அடி உயரம் 30 அடி அகலம் கொண்ட தங்கம் போல் ஜொலிக்கும் மங்கள விநாயகர் சிலையை பக்தர்கள் வழிபட்டனர். தொடர்ந்து தனியார் அறக்கட்டளையின் சார்பாக தலைமை நிர்வாகி யுவராஜ், வைரமணி, முத்துவேல், ரகுமான், விஜய், எழும்பூர் நீதிமன்ற வழக்கறிஞர் சிவகுமார் ஆகியோர் ஒன்றிணைந்து 3 நாள் சமபந்தி அன்னதானம் வழங்க உள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை சுந்தர விநாயகர் திருக்கோவிலில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி விநாயக பெருமானுக்கு பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து கணபதி ஹோமம், சஷ்டி ஹோமம் என பல்வேறு யாகங்கள் வளர்க்கப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க விநாயக பெருமானுக்கு சிறப்பு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் 20 அடி உயரமுள்ள திருத்தேரில் பல்வேறு புஷ்ப மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த விநாயக பெருமானின் திருவுருவ சிலையை மேளதாளங்கள் முழங்க பக்தர்கள் படம் பிடித்து இழுத்து சென்றனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்த வெண்மணி கிராமத்தில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி விநாயகர் சிலைக்கு சிறப்பு பூஜைகள் செய்து தீப ஆராதனை காண்பித்து வழிபாடு செய்தனர். இதில் சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
திருநெல்வேலி மாவட்டம் திசையன் விலையில் உள்ள அற்புத விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தி விழாவை ஒட்டி 108 சங்கு அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரம் செய்து தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து அறக்கட்டளை சார்பில் இன்னிசை நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி கரிகமாணிக்கம் பெருமாள் கோவில் தெருவில் ரூபாய் நாணயங்களால் ஆன விநாயகர், செவ்வாழை விநாயகர், விதவிதமான விநாயகர் சிலை அமைக்கப்பட்டது. இதில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீனிவாசன் தலைமையில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். தேனி மாவட்டம் தேனி நகர் பகுதியில் உள்ள பெத்தாட்சி விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டு விநாயகருக்கு 1008 லிட்டர் பால், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்றது. தொடர்ந்து விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் மற்றும் வண்ண மலர் மாலைகளால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் அப்பகுதியை சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயகரை தரிசித்தனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். வரும் 14ஆம் தேதி ஜம்முவில் தேர்தல் பிரச்சாரம். 2 பொதுக்கூட்டங்களில் உரையாற்றுகிறார் பிரதமர் மோடி. 2026 தேர்தல் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. காணொலி வாயிலாக நடைபெறும் என அறிவிப்பு. அமெரிக்க வாழ் தமிழர்களுடன் இருப்பது தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய உணர்வை தருகிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நெகிழ்ச்சி. தமிழக வெற்றி கழகத்திற்கு அங்கீகாரம். தேர்தல் ஆணையத்திற்கு நன்றி தெரிவித்தார் கட்சியின் தலைவர் விஜய். விக்கிரவாண்டியில் தமிழக வெற்றி கழகம் முதல் மாநாடு. நிபந்தனைகளுடன் காவல்துறை அனுமதி. தர்மபுரியில் சிப்காட் தொழில் பூங்கா. தமிழ்நாடு அரசு தகவல். நடிகர் சங்க நிர்வாகிகளின் பதவிக்காலம் நீட்டிப்பு. பொதுச் செயலாளர் விஷால் அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.